ராகுல்னு ஒரு பையன், சின்ன பையன் பேசுனது நான் கேட்டேன். அந்த குழந்தையோட பேச்சு மனசு ஏதோ செஞ்சிருச்சு. உடனே உங்க எல்லாரையும் பார்க்கணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரையும் கூட பேசி ஆகணும்னு தோணுச்சு, உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. 6 நாட்கள் விடுமுறை முடிந்து திங்கட்கிழமைதான் பள்ளி திறந்தது என்ற நிலையில் அன்றும் பள்ளிக்கு லீவு போட்டுவிட்டு விஜயை பார்ப்பதற்காக சிறுவர்கள் அழைத்து வரப்பட்ட காட்சிகள்தான் இவை. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் சென்னைக்கு 2வது விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 910 நாட்களை கடந்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போராட்ட குழுவினரை நேரில் சந்தித்து பேசினார். இதற்காக காலையிலிருந்தே பொடவூர் கிராமத்தில் உள்ள வீனஸ் திருமண மண்டபத்தில் மக்கள் திரண்டனர். பரந்தூர், ஏக்கனாபுரம் உள்ளிட்ட 13 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் வேன் மூலம் வீனஸ் திருமண மண்டபத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் போராட்ட களத்திற்கு வந்த சில பெற்றோர் கை குழந்தைகள், சிறுவர்களை கூடவே அழைத்து வந்திருந்தனர். வழக்கமாக விஜய் நிகழ்ச்சியில் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதை கூட பொருட்படுத்தாமல் குழந்தைகள், சிறுவர்களை பெற்றோர் அழைத்து கொண்டு வந்தனர். 6 நாட்கள் விடுமுறை முடிந்து பள்ளி திறந்த நிலையில் பள்ளிக்கு கூட செல்லாமல் லீவு போட்டுவிட்டு சில சிறுவர்கள் வந்திருந்தனர். விஜய் ரசிகர். தளபதி பார்த்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் விளைநிலங்களை அழித்து விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து சில சிறுவர்கள் உணர்வு பூர்வமாக அந்த போராட்ட களத்திற்கு வந்திருந்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருந்தது. தங்கள் நிலங்களை பாதுகாக்க வந்திருப்பதாக பக்குவமாக பேசியதோடு இதுதான் முக்கியம் என அறிவார்ந்து பேசியதும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணான்றதுக்கோசரம் நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கு வந்துக்கிறோம். யார் உங்களை அழைச்சிட்டு வந்தது? எங்களை அழைச்சிட்டு வந்தது எங்க தாத்தா எங்க அப்பா. போலியா இன்னைக்கு? போலாம். ஏன் லீவு போட்டு போராட்டம் பண்ணதுக்கு வந்தோம். லீவு போட்டு யார் சொன்னா? சரிடா. அதோடு விஜய் பேசும்போது ராகுல் என்ற சிறுவனின் பேச்சுதான் தன்னை பரந்தூருக்கு அழைத்து வந்ததாக கூறிய நிலையில் அந்த சிறுவனும் பரந்தூர் போராட்ட குழுவினரின் மொத்த குரலாக பேசியது நெகிழ வைத்தது. ஏகனாபுரத்துல எங்க வந்திருக்கீங்க? எங்க சார் விஜயை பார்க்கறதுக்கு. விஜய் பார்க்க ஸ்கூலுக்கு போலையா? ஸ்கூல்லாம் போக மாட்டேங்குது. எங்க ஊர் போகுது. ஆனால் நாங்க எப்படி ஸ்கூல் ஊர் இருந்தா தானே ஸ்கூல் போக முடியும். இல்ல நீ படிக்கணும் இல்லையா? அப்பா அம்மா பாத்துக்காங்களா, பெரியவங்க பாத்துக்காங்க. முதல்ல எங்க ஊர் காப்பாத்தினே அப்புறமா படிப்பேன். ஸ்கூல்ல எங்க ஊர் இல்லைன்னா எப்படி ஸ்கூல் இருக்கும்? விஜய் பரந்தூருக்கு சென்றது போராட்ட குழுவினருக்கு பலமாக இருந்தாலும் சொந்த நிலத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற முனைப்பை தாண்டி அங்கு வந்த பலருக்கும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம்தான் அதிகமாக இருந்தது. இதனால் பரந்தூர் போராட்ட களமே விஜயை பார்த்து ஆர்ப்பரிக்கும், ஆரவாரப்படுத்தும் கொண்டாட்ட மனநிலைமையில் மாறியது.